வணக்கம் மக்களே. வணக்கம். சரி, அம்மா இன்னைக்கு செடிங்களுக்காக வந்திருக்கிறேங்க. செடியெல்லாம் போய் பார்க்கலாம், க்ளீன் பண்ணலாம், என்னென்னலாம் செடி வைக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். சரி, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செல்லப்பிள்ளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள். அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னென்ன செடி வச்சுருக்குறோம், இனிமேல் திரும்ப புதுசாக வைக்கிறது அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சு பார்த்துக்கலாம். அப்படியே நம்ம கோழிங்கெல்லாம் வளர்ந்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சைடாக வளர்ந்துட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? எகுருது சண்டையில் நீ மட்டும் சாப்பிட்ற, நானும் சாப்பிடணும். தனிப்போ இந்த சைடு ஃபுட்டு வச்சுட்டு அந்த சைடு தண்ணி வச்சுருக்கோம். வாட்டமா இருக்கு, உள்ள வைக்க முடியல. இந்த இதுல இது நல்லா இருக்கு, நல்லா வச்சு சாப்பிட்றாங்க, அழகா ஒழுங்கா சாப்பிட்றாங்க. நான் உள்ள வச்சு கொடுத்தேன்னா அப்பா எல்லாத்தையும் கொட்டி கொட்டி கவுத்து வீணாக்குறது தான் அவங்களுக்கு வேலை. சரி, அடுத்து நம்ம போய் செடியை பார்க்கலாம். ஓகே. ஸ்வீட் பொட்டேட்டோவை நான் தனியாக எடுத்து அப்படியே வச்சுருந்தேன். அப்படியே முளைச்சிச்சு, லைட்டாக அப்படியே செடியாக வளர்ந்துச்சு. இந்த பாக்ஸ்லேயே அது நல்லா வளர்ந்துட்டுருக்கு. வேரோட இதை முழுசாக வளர்ந்துருச்சு. இதை இப்போ நம்ம இதில் வச்சிடலாம், தொட்டியில் வச்சிடலாம், க்ரோ பேக்கில் வச்சிடலாம். கொண்டு போய் எப்படி வளருதுன்னு பார்த்துருவோம். ஸ்வீட் பொட்டேட்டோ இங்கே இவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு. வீட்டு உள்ள வச்சு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. பாதி எடுத்து பிச்சு வெறும் அந்த இதை மட்டும் கணுவை மட்டும் பிச்சு எடுக்கணும். இதுலேருந்து பாருங்களேன், வேறு எப்படி இருக்குதுன்ட்டு. சூப்பராக இருக்குல்ல வேறு? இவ்வளோ வேர் வந்துருச்சுங்க. இப்போ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், நல்லா மண்ணை நோண்டிட்டு அடியில் அப்படியே மொத்தமாக வச்சிடலாம். எப்படி வளருது இது மட்டும் இப்படியே வச்சுருவோம். எக்ஸ்ட்ரா தனியாலாம் வேணாம். பார்க்கலாம் எப்படி வச்சா எப்படி இருக்குதுன்ட்டு. வச்சாச்சு மக்களே. எப்படி காய் வருது, கிழங்கு வருது, உள்ள ஸ்வீட் பொட்டேட்டோ எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம். வாழை மரம் பாருங்க வளர்ந்துருக்கு. சுண்டைக்காயில் பூ பூத்துருக்கு, லைட்டாக பூ வந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்னென்ன காய் எப்படி வருதா வரலையா ஒழுங்கா. அதுக்குள்ளே ஏதாவது எறும்பு பூச்சி, இந்த வெள்ளைப்பூச்சி பண்ணுற அநியாயம் அப்பாப்பாப்பா தாங்க முடியல. வாழை மரம் 2 கன்று, 2 பேர் இருக்காங்க. அது எப்படி வருவாங்கன்னு தெரில. இப்போ தான் ஒரு 6-7 இலை விட்டுருக்கு. தண்டுலேருந்து தண்ணி விட்ருக்கேன். இப்போ தான் புதினா சூப்பராக தள்ளன்னு வந்துடுச்சு. வேணுன்றப்ப எடுத்துக்கிற வேண்டியதான் நம்ம. சங்குப்பூ செடியில் செம்மையா பூ பூத்துருக்குப்பா. பூ பூத்துருக்கு அங்கங்க அழகா நிறைய பூ பூத்துருக்குப்பா. அருமையா இருக்குதோ. இங்கிட்ட ஒன்று திரும்பிக்கிட்டு இருக்கு. எடுத்துடலாம். செம்மையா இருக்கு பூ. சேல்வி எடுக்கிறான் பூ, சாமிக்கு வைக்கலாம். எடு, கையில பிடி. கனக்கல்லி நல்லா நெட்டிக்கிட்டு வருது. அது இது எதுக்குன்னா, கிட்னியில கல் இருக்குல்ல, இந்த ஒரு இலையை நல்லா பிச்சு கழுவிட்டு அப்படியே மென்று சாப்பிட்டா கூட புளிப்பா நல்லா தான் இருக்குமா. டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சும்மா லைட்டாக எல்லாம் இது பண்ணிட்டேன். ஆமாம்மா புளிக்குதுமா. புளிப்பு துவர்ப்பு எல்லாமே இருக்குது. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்ல பொருள் தான் இதுவும். இந்த இலையும் அதெல்லாம் வச்சுருக்கோம். பார்க்கலாம், கசப்பும் இருக்குது. அடுத்தது நம்மளுடைய பிரண்டை பார்த்தீங்களா, பிரண்டை வந்துருச்சு. பரவாயில்ல, நல்லா பெருசாக வந்துருச்சு. நான் பெரிய குச்சி வச்சு கட்டணும் இந்த செடியை. இதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மண் போடணும் கூடையில். அவ்வளோதான். இந்த பிரண்டை வளர்ந்துருச்சுன்னா நம்ம துவையில் அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். அடுத்து இதுனா துளசி நல்லா இலை விட்டு போய் இருக்குது. சூப்பர்ல. இது விதை. இதை எடுத்தோம்னா இந்த சப்ஜா சீடு கொஞ்சம் வரும் நமக்கு. ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல இதுல இருந்து எடுக்கிறது. அம்மா எடுப்பேன்ல. ஆமா, 2 தடவை எடுத்துருக்கிறேன். எடுத்து ஊற வச்சு நானே சாப்பிட்டுறேன். இது கோல்டு மாங்காய் தானே? இல்லையா, நாவல் பழம். இது அப்படியா? மரத்தை கொண்டு எங்க வச்சிருக்காங்க பாரு. அதுவும் வளர்ந்துச்சு. பண்றது சரி, கட் பண்ணிட்டு அப்படியே குட்டையாவே இவ்வளவு அளவுக்கு வந்தா போதும். வச்சு அதுல காயும் வராது, ஒண்ணும் வராது. ட்ரை பண்ணுவோம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, எல்லாமே ட்ரை தானே. ஆமா, கற்பூரவள்ளி பாவம் அது இப்பதான் தலையுது. காஞ்சி வெயில்லாம் அவ்வளவு. காய் நல்லா இருக்கு. தக்காளி டிஃப்ரெண்டா பார்த்தீங்களா எப்படி வளர்ந்து. என்னது இது, குருவி உட்காந்துருக்க மாதிரி ஒரு இது மேல தொட்டா உடஞ்சிரும். இது அப்படின்னு தொட்டுட்டோம்னா உடஞ்சிரும். இந்த தக்காளியை பாருங்க, பாருங்க 3. என்னது இது, என்ன ஷேப்பு தெரியலையே. என்ன ஷேப் இது?
என்ன அங்க ஒண்ணு இருக்கு, இஷ்டத்துக்கு வளர்றீங்க. ஆமா, ஒண்ணு இந்த பக்கம் 2. சூப்பர்ல வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஷேப்பு காட்ட கிட்ட சோஃபி, என்னது இது? இது பாரு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இப்படி மொத்தமாக ரவுண்டாக இருக்குது. இது ரோஜா இதழ் மாதிரி சுற்றி சுற்றி இல்லை. இன்னும் காய் வரும் போல், இனிமேல் தான் வரும். காய் இருக்கு. வீட்டில் ஒரு 4 காய் இருந்துச்சு, எடுத்து சமைச்சிட்டேன், எடுத்து வச்சு. இது வந்து நொச்சி இலைன்னு சொல்லுவாங்க. ஓகே, பாதியை உடச்சி விட்டுட்டேன், ரொம்ப புஷ்ஷுன்னு வந்துச்சு. இது போதும், இதை வச்சுக்கிறோம். இது ஒன்று தலைவலிக்கும் போது தலையில மூட்டை மாதிரி கட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, நீரெல்லாம் இழுத்துரும். இது இந்த மாதிரி இது செய்யலாம். மல்லி எல்லாம் ட்ரிப் பண்ணி விட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம், அப்படி இப்படின்னு இதெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டு இப்போதான் பூ பூக்குது. மொட்டு வச்சிருக்கு. இங்க இந்த மொட்டு வந்துடுச்சு. இங்க எல்லாத்துலயுமே வருது. இதோ இதெல்லாம் வந்து நிறைய வந்திருக்கேன். இதை கட் பண்ணி விட்டுட்டு போனேன்னா நல்லா வளர்ந்து. அப்புறம் இது ஒன்று டவுட் கேட்கணும் மக்கள்கிட்ட, இது என்ன செடின்னு மட்டும் சொல்லிடுங்க. யாருன்னா பார்த்தீங்கன்னா இது என்ன செடி, என்ன காய் தெரியல. இனிமேல் தான் காய் பூக்குது. என்ன ஒரு மாதிரி பூ இருக்குது, அப்புறம் காய் இருக்குது. இந்த இது காய் வந்துருக்கு, பார்க்கலாம். காய் வந்த பிறகு நான் எடுத்து தெரியும்ல. ஆமாம், எனக்கே தெரியல அது என்னவோ வருது. அழகாக இருக்குது செடி பார்க்க. அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன், பிச்சு போடாமல். என்னன்னு பார்த்துருவோம், அவ்வளோதான். இது பசலிக்கீரை வச்சுருக்கிற மூண்டி கீரை வாங்கிட்டு அந்த குச்சி வச்ச இலை வந்துக்கிட்டு இருக்கு. மண் கம்மியாக இருக்கிறதுனால மண்ணெல்லாம் வாங்கி போடணும். இது லெமன் செடி ரோட்ல இருந்துச்சு. ஆல்ரெடி அங்க ஒரு லெமன் இதோ இருக்கு பெருசா. இது கட் பண்ணிட்டு இதுவும் வளர்க்கணும், அதுவும் வளர்க்கலாம். எது நல்லா வருதுன்னு பார்க்கலாம். சரியா? சரி. வெண்டைக்காய் முடிஞ்சு போச்சு. வெண்டைக்காய் வச்சு முடிஞ்சு போச்சு. சுண்டைக்காய் வச்சிருக்கோம், ஆனால் காய்க்கல. இன்னும் பூக்குது, காய்க்க மாட்டேங்குது. பார்க்கலாம் எப்படி காய்க்குதுன்னு. சரி, இதான்ப்பா நம்ம விட்டு செடிகள்லாம். மருதாணியும் கட் பண்ணணும், இனிமேல் தான் நான் எல்லாம் செய்யணும். அதோட சரி, வெயில் வேற அடிக்குது. சரி, எல்லா செடியும் காட்டிட்டேன். அந்த செடியை மட்டும் சொல்லுங்க, அது என்ன செடி பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.